வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் கோவிங் சர்க்கிள் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வந்துகிட்டே இருக்கும். அண்டு உங்கள் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் காமெண்ட்ஸாக பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்காக வீடியோ வரும். ஒரு சில பெண்கள் ஒரு சில இடத்திற்கு செல்வதற்கு பயப்படுவார்கள். ஆனால் உங்களுடன் வருகிறார்கள் என்றால் அவர்களை விட அவர்களுக்கு உங்கள் மீதுதான் அதிக அளவில் நம்பிக்கை இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு சில பெண்கள் தான், எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. ஒரு சில பெண்கள்லாம் ஒரு சில பிளேஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ அந்த பிளேஸ்க்கு போனால் ஏதாச்சும் தப்பாக நடந்துடுமோ, ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். முக்கியமாக பயத்தினாலே நிறைய நபர்கள் நிறைய இடத்துக்கு போக மாட்டாங்க. பட் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் கூட அந்த பிளேஸ்க்கு வராங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை இருக்குது. அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட உங்கள் மேலே அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அவங்க நீங்கள் கூப்பிட்டோனையும் உங்கள் கூட நீங்கள் சொல்கிற பிளேஸ்க்கு வராங்க. அதை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே அதிக ஆண்கள் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று இருப்பார்கள். ஆனால் ஒரு பெண்ணை அவர்கள் வாழ்க்கைக்குள் வரும் பொழுது உனக்காக என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று அவரே மாற்றிக்கொள்வார். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள், எக்கச்சக்கமான ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பை யாருக்காகவும் எப்போதும் எதுக்காகவும் மாற்றிக்கவே மாட்டாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு அவங்க லைஃப்பில் வரும்போது தன்னோட லைஃப்பை அந்த பொண்ணுக்காக மாற்றிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுடைய உண்மையான காதல் வெளிப்படும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மேலே நிறைய அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விரும்பும் ஆண் உங்களுடைய பேசி கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கேற்றார் போல் சில விஷயங்களை செய்ய இருந்திருக்க வேண்டும். முக்கியமாக அவர் உங்களை தேடி வர வையுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்கள் கூடயே எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க உங்களை தேடி வர வைங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு தேவையான அன்பு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்காதீங்க. எல்லாம் லிமிட்டாக கொடுங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸை வேறு மாதிரி மாற்றுங்க. உங்கள் மேலே முக்கியத்துவத்தை கொடுக்குற மாதிரி கொண்டு வாங்க. நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பர்சனாக உங்களுடைய மனசில் நினைக்க வைங்க. உங்களுடைய டைத்தை எப்போ பாரு அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அதுவும் எப்பவும் எனி டைமும். அதிகப்படியான ஆண்கள் பெண்கள் அவளுடைய தெரிந்த நபர்கள் அன்பு வைத்த நபர்கள் சொல்வதை ஒரு சில நேரங்களில் நம்பாமல் இருப்பார்கள். ஆனால் காதலிக்கும் நபர்கள் எதை கூறினாலும் கண்மூடித்தனமாக அதை நம்புவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படிப்பட்ட நபர்கள்லாம் சொல்லும்போது பல விஷயங்கள் நம்பாமல் இருப்பாங்க. ஆனால் இதை லவ் பண்ணும்போது மட்டும் அவங்க லவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சன் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமே அப்படியே நம்பிடுவாங்க. அதை நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படியே நம்புறதுனால நீங்கள் தான் அதிகமாக கஷ்டப்பட போகிறீங்க, அவங்க கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பில் நம்பிக்கை இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கவே கூடாது. அது மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக உங்கள் லைஃப்பில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதிக நபர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நபரை காதலிக்கும் போது அவர்களுக்கு பிடிக்காதது அவர் காதல் செய்யும் பொழுது அதை கூறாமல் இவர்கள் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எந்தளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ எந்தளவுக்கு உங்களை பிடிச்சிருக்கோ அதை வச்சு தான் சில மாற்றங்கள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஒருத்தவங்க விரும்பும்போது அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பிடிச்சிருக்கும் போது நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்லாம் அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. காரணம் இங்கே நீங்கள் சொன்னால் தப்பாக நினச்சிப்பீங்களோ அப்படின்ற மாதிரி. அதனால் இங்கே நிறைய பேர் காதலிக்கும் போது அவங்க பண்ணக்கூடிய தப்பை அப்படியே பொறுத்து அவங்க லைஃப்பில் இருக்காங்க. இப்படியே பொறுத்து போகும்போது ஒரு நாள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து மாறிடும். அதிக நபர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நபர் காதலிக்கும் போது அவங்களுக்கு பிடிக்காது செய்யும் பொழுது அமைதியாக இருக்கனால மிகப்பெரிய பிரச்சனையாக மறுபடி வருது. ஸோ இது நிறைய பேர் பண்ணாதீங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஏற்றுக்காத உங்களோட விருப்பம் தான். அது உங்களுடைய விருப்பத்துக்கே விட்டுலாம். ஸோ இதே மாதிரி வேறு விஷயம் வீடியோ பார்க்கலாம். சீதரா பாய்.